வெளிப்படுத்தின விசேஷ விளக்கம் என்கின்ற இந்த தொடரில் ஒரு தலைப்பின் கீழாக ஆழமாக தியானித்து வருகின்றோம். யோவான் 7 சபைகளுக்கு செய்திகளை கூறுகின்றார். அதில் அவர்களை பாராட்டி அவர்களிடம் இருக்கின்ற குறைகளை எடுத்து கூறி வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். இவற்றை ஒரு சபையாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த சபை இருந்த பட்டணம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட சூழ்நிலை அன்று நிலவியது, அதன் பொருளாதாரம், அரசியல், சமயம், சமுதாயம், பக்தி பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இதை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் போது அன்றைய காலத்தின் காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். இந்த வீடியோவில் எபேசு பட்டணம் பற்றிய தகவல்களை, எபேசுவின் முக்கியத்துவம் பற்றி, பைபிளில் எங்கெல்லாம் எபேசு பட்டணம் வருகின்றது என்பதை பற்றி, குறிப்பாக அன்றைய கால உலக அதிசயமாக திகழ்ந்த டயானா என்கின்ற தியானால் கோவில் பற்றி மற்றும் அதன் வரலாற்று தகவல்களையும் விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த எபேசு என்கின்ற வார்த்தைக்கு விரும்பப்படத்தக்கது என்பது அர்த்தம். இது ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஆசியா என்கின்ற மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான நகரம். அந்த காலத்து எபேசு தற்போது இருக்கின்ற துருக்கி தேசத்தின் மேற்கு பாகத்தில் இருந்தது. செஸ்டர் நதி கடலோடு கலக்கும் ஆற்று துறைமுகத்தில் இருந்ததினால் இந்த எபேசு பட்டணம் செழிப்பானதாகவும் சிறப்பானதாகவும் வியாபார ஸ்தலமாகவும் காட்சியளித்தது. வேதாகமத்தில் எபேச பட்டணத்திற்கென்று ஒரு முக்கியமான இடம் உண்டு. வேதாகமத்தில் 6 புஸ்தகங்களில் இந்த எபேச பட்டணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அப்போஸ்தல நடபடிகள், 1 கொரிந்தியர், எபேசியர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய 6 புஸ்தகங்களில் இந்த எபேச பட்டணத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். எபேசு என்கின்ற வார்த்தை இந்த வசனங்களில் எல்லாம் வருகின்றது. வீடியோவை பாஸ் செய்துவிட்டு இதை ஒரு குறிப்பெடுத்துவிட்டு பின்பாக கடந்து செல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் முதலில் இந்த பட்டணத்திற்கு சென்றுதான் சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று அப்போஸ்தலர் 18, 19 முதல் 21 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் பிறந்தவரும் சாதுரியவானும் வேதாகமத்தில் வல்லவனுமாகிய அப்பல்லோ என்கின்ற தேவ ஊழியர் இந்த எபேச பட்டணத்திற்கு வந்தார் என்று அப்போஸ்தலர் 18:24 சொல்கின்றது. இப்படியாக பவுலும் அப்பல்லோவும் இந்த எபேச பட்டணத்தில் தங்கி ஊழியம் செய்திருக்கின்றனர். அப்போஸ்தலனாகிய பவுல் தனது 3வது சுவிசேஷ மிஷனரி பயணத்தின் போது மீண்டும் எபேசு பட்டணத்திற்கு வந்து ஏறக்குறைய 2 வருஷம் தங்கி இருந்து ஊழியம் செய்தார். அப்பொழுது எபேசுவில் இருக்கின்ற விசுவாசிகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனர். அந்நிய பாஷைகளையும் பேசி தீர்க்க தரிசனமும் சொன்னார்கள் என்று அப்போஸ்தலர் 19:6 வசனம் எடுத்துரைக்கின்றது. அதுபோக பவுல் எபேசுவில் இருந்தபோது ஒனேசிபோருவின் வீட்டார் எல்லா விதத்திலும் பவுலுக்கு உதவி செய்து கொண்டு வந்ததையும் 2 தீமோத்தேயு 1, 16, 18 வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் மற்ற எல்லா நிருபங்களை பார்க்கிலும் மிகவும் ஆழமானது மற்றும் இனிமையானது. 6 மிக முக்கியமான அத்தியாயங்களை கொண்டிருக்கின்றது. இந்த எபேசியர் நிருபத்தில் மிக மேன்மையான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். பவுல் தீமோத்தேயுவை எபேசு பட்டணத்தில் இருக்கும்படியாக அனுப்பி வைத்ததை 1 தீமோத்தேயு 1:4 வசனத்தில் பார்க்கின்றோம். இப்படியாக பவுலின் ஆவிக்குரிய குமாரன் என்று அழைக்கப்பட்ட தீமோத்தேயு இந்த எபேசுவிலே தங்கியிருந்து உண்மையும் உத்தமமுமாக ஊழியம் செய்தார். தீமோத்தேயுவை எபேசுக்கு அனுப்பிய பிறகு பவுல் திகிக்கு என்பவரையும் ஊழியக்காரனாக எபேசு பட்டணத்திற்கு அனுப்பியதை 2 தீமோத்தேயு 4:12 வசனத்தில் பார்க்கின்றோம். இப்படி பல தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த எபேச பட்டணத்திற்கு சென்று ஊழியம் செய்தனர். பெரும் எழுப்புதலை ஏற்படுத்தி சபையை விரிவடைய செய்தனர். அதுபோக வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய இந்த யோவானை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் கூறும்போது அவர் பத்மு தீவில் இருக்கின்ற சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எபேசு சபைக்கும் அதை சுற்றி இருக்கின்ற எல்லா சிறிய சபைக்கும் மெய்ப்பனாக ஊழியக்காரனாகவும் இருந்தார் என்று சொல்கின்றனர். இந்த எபேசு சபைகளை கவனித்து கொண்டாராம். முதிர் வயதாகும் மட்டும் அங்கேயே இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவேதான் இந்த எபேசு சபை என்பது அந்த காலத்து ஆசியா மாகாணத்தில் இருந்த முதல் சபை என்றும் சிறப்பான சபை என்றும் வல்லமையான மற்றும் எழுப்புதலான மேன்மையான சபை என்றும் நாம் அறிய முடிகின்றது. அடுத்ததாக எபேசு பட்டணத்தின் பொருளாதாரம் பற்றி பார்க்கலாம். எபேசு ஒரு முக்கியமான இயற்கை துறைமுகம்.
பட்டணத்தின் குறுக்கே 70 அடி அகலமான பெருஞ்சாலை ஒன்று இருந்தது. அந்த சாலை ஏற்றுமதிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கிழக்கு தேசங்களிலிருந்து மத்திய தரைக்கடல் செல்கின்ற வழி எபேசு சபை வழியாக இருந்ததினால் போக்குவரத்து மிகவும் அதிகரித்தது. இந்த எபேசு பட்டணம் கலாத்தியா பட்டணத்தை கடலுடன் இணைத்தது. அதனால் இந்த எபேசு பட்டணம் ஆசியாவின் ஜோதி என்று அழைக்கப்பட்டதாம். வியாபாரம் இந்த எபேசு பட்டணத்தில் மிகவும் பெருகியதினால் இந்த எபேசு ஆசியாவின் அங்காடி என்றும் பெயர் பெற்றதாம். அதுபோக இந்த எபேசு பட்டணத்தை உலகத்தின் மாயாபரி சந்தை என்றும் அழைத்திருக்கின்றனர். அடுத்ததாக எபேசுவின் அரசியல் பற்றி பார்க்கலாம். எபேசு பட்டணம் தன்னுரிமை உள்ள இடம். இதற்கு தனி ஆளுகை இருக்கின்றது. ரோமர்களின் படைகள் அங்கு வைக்கப்படவில்லையாம். ஆனால் ரோம ஆளுநர்கள் இந்த மாகாணத்தை சுற்றி பார்க்க வரும் நேரம் மட்டும் இந்த எபேசுவில் தங்கியிருக்கின்றனர். அப்பொழுது முக்கியமான வழக்குகளை விசாரித்தும் தீர்த்து வைத்திருக்கின்றனர். இந்த எபேசு பட்டணத்தில் பெரிய பெரிய நூல் நிலையங்களும் லைப்ரரிஸும் அரங்குகளும் விளையாட்டு மைதானங்களும் கட்டப்பட்டிருந்ததாம். அதுபோக விளையாட்டிற்கு பல இடங்களிலிருந்து மக்கள் வந்து பார்க்கவும் விளையாடவும் மக்கள் திரள் கூட்டமாக கூடியிருக்கின்றனர். அடுத்ததாக இந்த பட்டணத்தின் சமயம் பற்றி பார்க்கலாம். அர்த்தமிஸ் என்கின்ற பெயர் கொண்ட தியானாளை, ஆங்கிலத்தில் டயானாள் என்று அழைக்கப்பட்டவளை இந்த எபேசு பட்டணத்து மக்கள் வழிபட்டு வந்தனர் என்று அப்போஸ்தலர் 19:35 பார்க்கின்றோம். இந்த எபேசு மக்கள் தங்கள் மதத்தின் பேரில் மிகவும் பக்தி வைராக்கியம் கொண்டவர்களாக இருந்திருக்கின்றனர். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்த போது இந்த மக்கள் அவரை எதிர்த்து தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டதை அப்போஸ்தலர் 19:28 பார்க்கின்றோம். அதுபோக இந்த பட்டணத்து மக்கள் ஒரு ரோம பேரரசனையும் தெய்வமாக மதித்து வணங்கி வந்தனர். கிளாடியஸ் என்கின்ற மன்னனுக்கு ஒரு பெரிய கோவில் அங்கு கட்டப்பட்டிருந்தது. ஆனால் தியானாள் என்கின்ற டயானாவுக்கு எழுப்பப்பட்ட கோவில் அன்றைய காலத்து உலகத்தின் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டதாம். இந்த டயானா கோவில் 220 அடி நீளம், 125 அடி அகலம் மற்றும் 60 அடி உயரம் என்று பளிங்கு போன்ற சலவை கற்களினால் கட்டப்பட்டிருந்தது. ஒரு தூண்களின் நீளம் 60 அடியாக இருந்ததாம். அதில் 36 தூண்கள் மட்டும் தங்கத்தினால் மூடப்பட்டிருந்தது. தியானாள் என்று அழைக்கப்பட்ட இந்த சந்திரதேவி வழிபாடு என்பது தேவதாசிகளின் அடைக்கலத்திற்கும் அதுபோக குற்றவாளிகளின் அடைக்கலமாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த கோவிலை கட்டி முடிக்க 30 வருடங்கள் ஆனதாம். இதில் 24,000 பேர் அமரக்கூடிய ஒரு கலையரங்கமும் கூட இந்த கோவிலிற்குள்ளாக கட்டப்பட்டிருந்ததாம். இந்த அந்நிய தெய்வமாகிய தியானாள் என்கின்ற டயானா யார் என்கின்ற வரலாற்று தகவல்கள் நிறைந்த வீடியோ வேதாகமத்தில் அந்நிய தெய்வங்கள் என்கின்ற பிளேலிஸ்டில் இருக்கின்றது. இதன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பின்பாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த பட்டணத்தின் சமுதாயம் பற்றி பார்க்கலாம். இப்படியாக எபேசுவில் மலை ஜாதியினரும் யூதர்களும் கிரேக்கர்களும் அதுபோக மற்ற நாட்டு சில மக்களும் கலந்திருந்தனர். அதுபோக இந்த டயானா கோவிலிற்குள்ளாக அடைக்கலம் புகுந்த குற்றவாளியை யாரும் தண்டிக்க முடியாதாம். இப்படியாக குருட்டு நம்பிக்கைகள் இந்த மக்களுக்கு அநேகமாக இருந்தது. அதுபோக இந்த எபேசுவின் மக்கள் அனைவரும் மந்திரங்கள் மற்றும் மாயங்கள் பலவற்றை நம்பினர். பெரிய பெரிய பட்டணத்தில் இருக்கின்ற துன்மார்க்கமான வாழ்க்கை இந்த எபேசு பட்டணத்திலும் நிறைந்திருந்தது. தியானாள் ஆலயத்திற்குள்ளாக தேவதாசிகள் இருந்தனர். இவர்கள் சில சமயங்களில் விபச்சாரங்களையும் செய்து வந்திருக்கின்றனர். அதுவும் கோவிலுக்குள்ளாகவே செய்திருக்கின்றனர். அதுபோக இந்த எபேசுவில் இருக்கின்ற தியானாளின் கோவிலை சுற்றி அந்த மக்களின் மிக முக்கியமான கைத்தொழிலாகிய இந்த தியானாளின் கோவிலை போலவே சிறிதாக வெள்ளியில் செய்து கொடுப்பதும் இந்த தியானாளின் உருவங்களை செய்வதும் ஒரு வழக்கமாக இருந்திருக்கின்றது. இந்த தொழிலை வைத்துதான் பெரிய ஆதாயமும் மக்களுக்கு பிழைப்பும் நடந்து வந்தது என்று நாம் பைபிளில் பார்க்க முடியும். தியானாளின் உருவம் கொண்ட நாணயங்கள் அங்கு உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. கிபி 1870 அகழ்வாராய்ச்சியாளராகிய ஜே.டி. வுட் என்பவர் எபேசு எவ்வளவு சிறப்பான நகரமாக அந்த காலத்திலேயே இருந்தது என்று தனது ஆராய்ச்சியில் வெளியிட்டிருக்கின்றார். நமது இந்தியாவில் இருக்கின்ற கோவிலை பார்த்திருக்கின்றீர்களா? அந்த கோவிலை சுற்றி பூக்கடைகளும் தேங்காய், வெத்தலை முதலியவைகளும் தெய்வங்களின் சிறிய சிறிய சிலைகளையும் நாம் பார்க்க முடியும். அந்த காலத்தில் தேவதாசிகளும் கோவிலை சுற்றி குடியிருந்தனர். நமது மெட்ராஸ் மயிலாப்பூர் தெப்பக்குளத்தண்டை இருக்கின்ற கோவிலில் அதை சுற்றி இருக்கும் கடைகளை நாம் பார்த்திருப்போம். கோவில் கடைகள் என்றுதான் அதற்கு பெயரே. இதே போலதான் அந்த காலத்திலேயே எபேசு பட்டணத்தில் தியானாள் கோவில் காணப்பட்டது.
இப்படிப்பட்ட இடத்தில்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தனது இயேசுவை பற்றிய பிரசங்கத்தை செய்து வந்தார். நீங்கள் கையினால் செய்த தெய்வங்கள் தெய்வங்கள் அல்ல என்று சத்தமாக வல்லமையாக பிரசங்கித்தார். பவுலுக்கு எவ்வளவு துணிச்சல் பார்த்தீர்களா? இந்த காலத்தில் நமது தமிழ்நாட்டில் கோவிலுக்கு மிகவும் பிரபலமான சென்னை, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், மதுரை, ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று அநேக இடங்களில் இருக்கின்ற பிரபலமான கோவில்களுக்கு அருகே சென்று பவுலை போல கோவில் வாசல் முன்பாக நின்று சுவிசேஷம் சொல்வதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும்? அப்படி சொன்னால் என்ன நடக்கும் என்று நமக்கே தெரியும். மத வைராக்கியம் உள்ளவர்கள் சும்மா விட்டு விடுவார்களா? ஆனால் பவுல் இதை அந்த காலத்திலேயே செய்திருக்கின்றார் என்றால் பவுல் உண்மையிலேயே சற்று தைரியமான துணிச்சலான மனிதன்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மத சம்பந்தப்பட்ட யுத்தங்களில் மரித்தவர்களின் தொகை மற்ற யுத்தங்களில் மரித்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்று சரித்திரம் கூறுகின்றது. இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் 2 ஆண்டுகள் தங்கி சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார். பவுலின் ஊழியத்திற்கு எபேசு பட்டணமே மையமாக இருந்திருக்கின்றது. இந்த எபேசு பட்டணத்தில் வைத்துதான் கலாத்தியர் நிருபத்தையே பவுல் எழுதியிருக்கின்றார். அதுபோக கர்த்தர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு அநேக அற்புதங்களை இந்த எபேசு பட்டணத்தில் செய்ததை பார்க்கின்றோம். விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொண்டு அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கின்றோம். தீமோத்தேயு, திகிக்கு மட்டுமல்லாமல் இந்த எபேசு பட்டணத்தில் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் இருந்திருக்கின்றனர் என்று 2 தீமோத்தேயு 4:19 பார்க்கின்றோம். அதுபோக நமது அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட இயேசுவின் இந்த உலக தாயாகிய மரியாளோடு சேர்ந்து எபேசு பட்டணத்தில்தான் வசித்தார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். சரித்திர ஆசிரியரான ஈசிபிஎஸ் இதை பதிவு செய்திருக்கின்றார். ரோம பேரரசின் பல பாகங்களிலிருந்து ரோமாபுரிக்கு இரத்த சாட்சியாக மரிக்கும்படி கைதிகளாக அனுப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த எபேசு பட்டணத்தின் வழியாகத்தான் கடத்தப்பட்டனராம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபையாகிய இந்த எபேசு சபைக்கு கடைசி காலத்தில் என்ன நேரிட போகின்றது என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்திருந்ததினால் அவர்கள் எந்தவித பாடுகளையும் சகிக்க ஆயத்தமாக இருந்திருக்கின்றனர். இப்படியாக இந்த எபேசு சபை அப்போஸ்தலனாகிய பவுலாலும் தீமோத்தேயுவினாலும் அப்போல்லோவினாலும் சீஷனாகிய யோவானினாலும் எழுப்பப்பட்ட சபை. எபேசு சபை மிகவும் பாக்கியம் பெற்ற சபையாக இருந்திருக்கின்றது. இந்த எபேசு சபை மூப்பர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படியாக மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கின்றேன். ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கின்ற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் என்று அப்போஸ்தலர் 20:28-32 பவுல் கூறியிருப்பதை பார்க்கின்றோம். இந்த எபேசு சபையில் ஊழியம் செய்த காலகட்டத்தில்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் தனது 3 நிருபங்களை 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகிய இந்த நிருபங்களை பல காலகட்டத்தில் எழுதியிருக்கின்றார். இவர் இந்த நிருபங்களை எழுதிய காலகட்டம் கிபி 70 90 இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகின்றது. இப்படியாக அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த எபேசு பட்டணத்தில் இருந்துதான் நீரோ மன்னனின் கொடுங்கோல் ஆட்சிக்கு பிறகு ரோம சக்கரவர்த்தியினால் நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவிற்கு சென்றார். அதற்கு பிறகு நெர்வா என்கின்ற ரோமாபுரி சக்கரவர்த்தி வந்த பின்பு இந்த யோவானை அவர் விடுதலை செய்து மீண்டுமாக கொண்டு வந்தார். அப்போது கூட நேராக இந்த யோவான் எபேசு பட்டணத்தில் இருக்கின்ற எபேசு சபைக்கு தான் சென்றிருக்கின்றாராம். அப்போஸ்தலனாகிய யோவான் தனது முதிர் வயதில் இந்த பட்டணத்தில் தான் வசித்து வந்தார் என்றும் மரிக்கும் தருவாயில் இருந்தபோது கூட கட்டிலில் வைத்து இவரை இந்த எபேசு சபைக்கு தூக்கி சென்று அங்கு வைத்து தனக்கு பேச முடிந்த 1-2 வார்த்தைகளில் இயேசுவை பற்றி கூறியிருக்கின்றாராம். அதில் அவர் குறிப்பாக கூறியது அனைவரிடமும் நீங்கள் அன்பாக இருங்கள் என்கின்ற போதனைதான். இதை பற்றி ஆதி சபையின் முற்பிதாக்களில் ஒருவரான மற்றும் வரலாற்று ஆசிரியரான ஐரேனியஸ் என்பவர் தனது குறிப்பேட்டில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இப்போது இந்த எபேசு பட்டணம் பற்றிய வரலாற்று தகவல்களை நாம் பார்த்திருக்கின்றோம்.
இது எபேசு சபை இருந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இந்த வீடியோ உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் எபேசு சபைக்கு யோவான் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நமக்கு புரியும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற தொடரில் முந்தைய எபிசோடுகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம காலகட்டத்து வரலாற்று தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.